இந்தியாவில இருந்து சவுதிக்கு வந்து 2வது நாள் நம்ம பேக்கை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பறிச்சு சாப்பிட போறாங்க. சவுதியில எங்க பார்த்தாலும் பேரிச்சம்பழம் மரம் நிறைய இருக்குங்க. நம்ம ஊர் பைபாஸ் ரோட்ல அரளி செடியை ரோட்டு சென்டர்ல நட்டு வச்சிருப்பாங்க. இங்க பேரிச்சம்பழம் மரம் நட்டு வச்சிருக்காங்க. இங்க உள்ள வெயிலுக்கு இந்த மாதிரி மரம் தாங்க தாக்கு பிடிக்கும். ஒரு வழியா பேரிச்சம்பழம் மரத்தை நெருங்கிட்டாங்க. பக்கத்துல போய் பார்த்தா பழம் நினைச்சா காய். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்தது வீண் போச்சு. இதுக்கு வேற ஒரு பேக் வேற மரத்தை சுத்தி சுத்தி பார்த்து ஒரு 4 பழம் கிடந்துச்சுங்க. அதை மட்டும் பறிச்சு நல்லா சாப்பிட்டாங்க. மரத்துல இருந்து டைரக்டா பறிச்சு திங்குற சுகமே தனி சுகம் தாங்க. செமையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு காயெல்லாம் பறிச்சு பேக்ல கொட்டுனுங்க. கொண்டு வந்திருந்த பேக்கை வேற சும்மா கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல கொண்டு போய் பழுக்க வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பறிச்சு வேற காயை நல்லா இல்லைலாம் சொல்ல முடியல, நல்லா தான் இருந்துச்சு. எப்படின்னா இப்போ ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும்னா அது நல்லா இருக்கும். அது அடிக்கடி கிடைச்சிட்டே இருந்தா அது நல்லா இல்லாம இருக்கும்ல, அந்த மாதிரி தான். நம்ம வந்த வேலை முடிஞ்சிருங்க. பாய்.